இவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நாம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்து கதிரேசன்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனால் கதிரேசன் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்தில் கதிரேசன் நம்ம மல்லிக்கு உதவி செய்ய தான் இவ்வளவும் செஞ்சிருக்காரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கு மல்லி ஆகாது, தான் பொண்ணு இடத்துல எப்படி ஆகுது, தான் பொண்ணு இடத்துல நிஷாவை உட்கார வைக்கணும், மல்லி இருக்கக்கூடாது, என் பேத்திக்கு நிஷா மட்டும்தான் ரேணுகாவுக்கு அப்புறம் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த ஆசை கனவு எதுவுமே நடக்கலை. சரி, நடக்காத இந்த தருணத்தை எப்படி நம்ம இப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக நடக்கணும், நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் இருந்தாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. சரி ஓகே, ஆனால் நம்மளோட பொண்ணுன்னு நினச்சின்னு அந்த சுடரை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டா. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் பொண்ணுக்காக பாடுபடுற இவ்வளோ போயிட்டு நம்ம விட்டுறலாமா? எப்பவும் எதுக்காகவும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபிகா இப்போ வந்தவா இவன் என்ன சொன்னாலும் நான் கேட்டுருவேன்னு நினச்சின்னு இருக்காளா? எதுக்காக நான் கேட்க மாட்டேன். என் பேத்தி சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு ஒரே ஒரு வழி மல்லி அவள் கூட இருக்கணும். மல்லி எப்படி நினச்சிட்றான்னு பார்க்குறேன். உன் கூடவே இருந்து நீ என்னென்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்ற எல்லா விஷயத்தையும், எல்லா ரகசியத்தையும் ஒன்றொன்னா எடுத்து அதை எல்லாமே நான் மல்லிகிட்ட கொடுக்க போகிறேன். உன்னை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு ஆதரவாக இருக்கேன்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவும் மல்லிக்கும் மறுபக்கம் என் பேத்தி விஜய் இவங்களுக்கு தான் நான் ஆதரவாக இருக்க போகிறேன். இவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு கனவு கோட்டையை கட்டின்னு இருக்காரு நம்ம கதிரேசன். ஓகே, அதே சமயத்தில் மல்லிகிட்ட ஆதாரத்தால் எடுத்துன்னு போய் கொடுத்து இந்த மாதிரி உனக்கு எதிராக தான் இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க, ஆனால் என்னால் பண்ண முடியலமா, நீ இதை வச்சு எப்படியாவது தப்பிப்பியோ, என்ன பண்ணுவியோ, ஏதோ பண்ணுவியோ, அது உன் கையில் தான் இருக்கு, நீ எதனா ஒன்று பண்ணி இந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி இருந்து நீ எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இனி வராது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வாக்குறுதி நல்லா தான் இருக்குது, ஆனால் அது நடக்குமா, வாய்ப்பு இருக்கா, எதனா ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக நடக்குங்க. முயற்சி செஞ்சால் முடியாதுன்றது எதுவுமே இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அடித்து ஆட ஆரம்பிச்சோம்னா நம்மளை எதிர்க்க யாருமே இந்த இடத்துல இல்லை அப்படின்ற விஷயத்த நம்ம ஆணித்தனமாக ஒரு பக்கம் அடித்து சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம தீபிகா ஒரு பக்கம் இப்போ கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மல்லி ஆதாரத்தை எடுத்துன்னு வந்து தீபிகா தான் இது எல்லாத்தையும் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் முன்விரோதம் காரணமாக குற்றவாளியே இல்லாத என்ன மாதிரி நிரபராதியில் போலீஸுன்ற ஒரு பதவியை வச்சுன்னு எல்லாரையும் பழிவாங்க எண்ணத்தோடு சும்மாவே அவங்க மேலே குற்றத்தை போட்டு அவங்கள ஜெயிலில் தள்ளின்னு இருக்காங்க. இந்த மாதிரி கேவலமான எச்சத்தனமான ஒரு ஆள் இந்த காவல்துறையில் இருக்கிறது காவல்துறைக்கே ஒரு பக்கம் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஜட்ஜா வந்து ஒரே வார்த்தை தான், நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி கேவலமான வேலை செஞ்சதோட மட்டும் இல்லாமல் குற்றம் செய்யாத மல்லி மேலே நீங்களே ஒரு கேஸை எடுத்து நீங்களே இன்வால்வ் ஆகி இந்த கேஸை முடிக்கிறன்ற பேரில் அவசரமாக முடிக்க பார்க்குறீங்க அப்படின்ற நிறைய எங்களுக்கு இது வந்திருக்கு. உங்களுக்கு 2 days டைம், உண்மையான குற்றவாளி யாருன்னு சொல்லலைன்னா அடுத்த செகண்டே நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய இதாக இருக்கணும். உங்களோட குறிக்கோள் எல்லாமே மல்லியை ஜெயிலில் தள்ளுறதான்னு சொல்லிட்டு மல்லி சொல்லியிருக்காங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் நிரூபணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம கையில் என்னடா இருக்குது, நாம் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. கடவுளே உனக்கே மனசாட்சி இல்லையா, ஏன் இந்த மாதிரி என்னை குத்துதே கொடையுதே, நாம் ஒரு பக்கம் அழுந்துக்கிட்டு இருந்தாலும் எல்லாமே இப்படி தான் நடக்கும் அப்படின்றத நீ ஓப்பனாக சொல்கிற பார்த்தியா, அதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சரி, அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து கில்லி மாதிரி சொல்லி அடிக்கிறதுல நான் கில்லி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொன்னாங்கல்ல. ஆமாங்க, அவங்க கில்லி தான். இந்த இடத்துல சொல்லி அடிச்சுட்டாங்க. தீபிகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் என்னடா தப்பு செஞ்சேன், நான் என்னமே பண்ணலையே, ஒன்றும் பண்ணாத அப்பாவையை பிடிச்சி இந்த மாதிரி ஓம குத்துன்னு குத்துறீங்களே, இது நியாயமா, தர்மமா, அடுக்குமா, ஒடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. இதுக்கான பதில் என்ன அப்படின்றத நீங்களே கூடிய சீக்கிரம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு. கதிரேசனை பேச்சை கேட்டு இனிமேல் எந்த ஒரு ஏமாற்றமோ, எந்த ஒரு தோல்வியோ, எந்த ஒரு விரக்தியும் யாருக்கும் வரக்கூடாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாதையில் நாமளே இறங்கி ஆட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த முடிவு நல்ல முடிவா, இது நல்லது ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஓடிக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு விஷயம் சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக தான் இருக்கும். வெறித்தனமாக இறங்கி ஆட்டத்தை ஆடுவோமா, இனிமேல் நம்ம ஆட்டம் கபிலா, நாம தான் இறங்கி ஆடணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நம்ம இருந்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்.
இது வீர சத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லலாம். எல்லா பக்கம் ஒரு பக்கம் கொக்கரக்கோ கொக்கரக்கோ சண்டைக்கு ஒரு பக்கம் வாடாடி சண்டைக்கே வாடா என்ன கூண்டில் வந்து திறந்து விட்றா அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டிக்க கூடாது. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் நம்ம தீபிகாவும் மறுபக்கம் மல்லிக்கு இடையே ஆனால் மோதல் எல்லாமே ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மோதல் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எந்த நேரம் மாத்திரம் மோதல் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், தான் தம்பியை கொன்னவளை பழிக்கு பழி வாங்கிடணும். அவருக்கு அந்த கொலையை செஞ்சாலும் செய்யனாலும் இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவளை ஜெயிலில் தள்ளணும், அதுதான் நம்மளோட குறிக்கோள். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், ஏது வேணாலும் பண்ணலாம். நம்மளால் முடிஞ்சால் அதை நம்ம செஞ்சு காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு சொல்லிட்டு எனக்கும் புரியல. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இவங்க போவாங்க, எவ்வளோ தூரம் போவாங்க. நான் வீடியோ பேசினேன்னு தெரிஞ்ச வேணுமுன்னே பயப்படல. அங்கேருந்து இங்கே குடுக்குன்னு ஓடி வந்து குறன்றது. காலையில் அரிசி போட்டுச்சுல, போடா கிளம்புடா காற்று வர உனக்கு போட்டுனே பால போய் மேய்ஞ்சி எட்டுன்னு வந்து சாப்பிட்றான். ரொம்ப ஊட்டா நோகாமல் நோம்பு கும்பிட்டோன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருங்க.